அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி. பாட்னாவில் பிரசாந்த் கிஷோர் கைது. பாட்னாவில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கைது செய்யப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் போராட்ட இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். கிஷோரின் ஆதரவாளர்களின் கூற்றுப்படி போலீசார் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பிடிஐயிடம் பேசிய பாட்னா மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சிங், காந்தி மைதானத்தில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த கிஷோரையும் அவரது ஆதரவாளர்களையும் திங்கட்கிழமை காலை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அவர்களின் உண்ணாவிரதம் சட்டவிரோதமானது. தடை செய்யப்பட்ட தளத்திற்கு அருகில் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் என்றார். பீகாரில் நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் நிலை தேர்வு டிசம்பர் 13 நடைபெற்றது. இதில் வினாத்தாள்களை குறிப்பிட்ட மையங்களில் மட்டும் தாமதமாக கொடுத்தது உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தேர்வர்கள் வலியுறுத்தி வந்தனர். மாநில அரசை கண்டித்து தேர்வாணையத்தை நோக்கி பேரணிகளில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் டிசம்பர் 30 ஆணையத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தேர்வர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்தன. பீகாரில் அரசின் இத்தகைய நடவடிக்கையை கண்டித்து பாட்னாவில் உள்ள காந்தி திடலில் தேர்வர்கள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து வந்த ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தேர்வர்களுக்கு ஆதரவாக உரிய நீதி கிடைக்க வேண்டி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் கடந்த 2 முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.